We are watching you. பிக் பாஸ். ஓவியா வாழைப்பழம் கேட்கிறா, ஜூலியா பாக்கெட் பால் குடிக்கிறா, மாட்டுக்காக போராடிய பெண் பால் குடிக்கிறா. உங்களுக்கு ஏன்னு கேட்கிறேன். தமிழக பண்பாடு கெட்டுவிட்டது, கலாச்சாரம் கெட்டுவிட்டது, உடைந்து விட்டது, நொறுங்கி விட்டது. தமிழருடைய பண்பாடு போய்விட்டது. உங்களுடைய மனைவிகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் உள்ள விட்டு நீங்க உங்களுடைய குடும்பத்தை உள்ள விட்டு நீங்க இது போல கேமரா வச்சு நீங்க காசு பணம் சம்பாதிப்பீங்களா? இது யாருடைய கேள்வின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய கேள்வியா இருக்கு. தமிழுடைய பண்பாடு கலாச்சாரமே கெட்டு போச்சான் இந்த ப்ரோக்ராமால. எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. ஏன்னா கடந்த எம்ஜிஆர் படத்துல இருந்து கடைசியா நடிச்ச தனுஷ் படம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடிகரும் கலாச்சாரத்தை வச்சு ஒரு படமும் எடுத்தது கிடையாது. அப்பெல்லாம் கெட்டு போவாத கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இந்த ப்ரோக்ராம்ல கெட்டு போயிடுச்சான். இது வீண் விவாதம் நான் சொல்ல வரேன். என்னடா இப்படி பேசுறாங்கிறீங்களா? ஆமா, எம்ஜிஆர் படத்தை பாருங்க, கடைசியா வரைக்கும் வந்தது பாருங்க. 60 வயசு கிழமை 18 வயசு குட்டியை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான். அப்பெல்லாம் உங்களுக்கு கலாச்சாரம் கெட்டு போல. சதையை விட அவங்க பாக்குறது, கதையை விட அவங்க பாக்குறது பாத்தீங்கன்னா சதையை வச்சுதான் படம் எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கமல் 20 கோடி ரூபாய் வாங்கிட்டார், அவன் தொழில அவன் கரெக்டா இருக்கிறான் சார். இது 1500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் சரியா? ஒரு டீ கடைக்காரன பிச்சைக்காரன தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக மாத்த முடியும் அந்த கார்பரேட்டால. ஒரு கொலைக்காரன பிரதமராக மாத்த முடியும் அந்த கார்பரேட்டால. கார்பரேட் சார், முழுக்க முழுக்க கார்பரேட்ஸ். நீங்க கார்பரேட்ஸ் எடுத்து ஒண்ணுமே உங்களால செய்ய முடியாது. சும்மா எதுக்கலாம் ஏத்தாப்புல விஜய் டிவிக்கு ஏத்தாப்புல கல்ல உள்ளலாம் கட்டையை உள்ளலாம், அதான் அவன் போட்டு டிஆர்பி ஏத்தி அதையும் காசு சம்பாரிச்சுக்குவான். இந்த நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, இந்த ஜூலிங்கிற இந்த மாட்டுக்காக போராடிய, இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடிய இந்த ஜூலியை நான் கார்பரேட்ஸால உருவாக்கப்பட்டவள் தான் நான் சொல்ல வரேன். நீங்க பாத்திருப்பீங்க, என்னம்மா நடிக்குது அந்த பொண்ணு, வளைச்சு நடிக்குது, கண்ணு கலங்குது, எப்படி மூஞ்ச மாத்துது. வாங்கின காசுக்கு மேல ஊராளோ உள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷம் நடிக்கிட்டோம். ஆனா அதை பத்தி நம்ம கோவப்பட்டு எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க கார்பரேட்ஸ். 1500 crores வருது டோட்டல். அவங்களுக்கு 100 கோடி ரூபாய் போட்ட முதல் போவ மீதி 1300 இருந்து 1400 கோடி ரூபாய் வரைக்கும் விளம்பரம். நான் சொல்றது குறைவா சொல்றேன். இந்த 100 நாள் அவங்க ஆல்ரெடி 10-20 நாள்ல முடிச்சிருப்பாங்க இந்த ஷூட்டிங் எல்லாம். சரி, இது மக்களை ஏமாத்துற வேலைகள் தான் இது. அதனால நம்ம இதை விட்டு பொங்கியோ, இது முகநூல்ல பொங்கியோ, இல்ல போராட்டம் பண்ணியோ ஒரு புண்ணியம் இல்ல. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் கெட்டு போகுது, நம்மளுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகுதுன்னு சொன்னா கதிராமங்கலத்துல போய் நேரா இறங்கி போராட்டம் நடத்துங்க. அதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது ஒருத்தவனுக்கும். அன்னைக்கு நானே விஜய் டிவி வாசல் நின்றுக்கிட்டு ஒரு குரூப் போராட்டம் நடத்திட்டு இருக்கு. எப்படியாவது போங்க சார். நன்றி.